ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டருக்காக தான் போகுது. கூட ஒரு ஆர்டருக்காகவும் பீட்ஸ் ஒரு ஆர்டருக்காகவும் போகுது. பாருங்கள், இந்த பேக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த பேக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதே மாதிரி இதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், உள்ளே வந்துட்டு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இதுக்கு வந்து மேக்னைட் லாக் வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வச்சுருவேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து அந்த ஒயிட் கலர் வந்து ஃப்ளவர் சொருகுனது. பாருங்கள், நீட்டாக இதில் வந்து 4 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன்னு. இந்த ஒரு புடைக்கு தான் நான் முடிச்சு போடாமல் சொருகியிருக்கேன். அதுவும் வந்துட்டு ரொம்ப நீட்டாக நல்லா இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இது வந்துட்டு சென்னை போகுது ஃப்ரெண்ட்ஸ். சென்னை ஆவடி போகுது. இந்த பீட்ஸ் வந்துட்டு ஒன்று திண்டுக்கல்லும் ஒன்று திருப்பூரும் போகுது. பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு ½ kg வந்து 7 கிலோ பீட்ஸு. பாருங்கள், 7 கிலோ பீட்ஸில் வந்துட்டு இது வந்து என்கிட்ட ½ kgயில் வாங்கியிருக்காங்க. ஒன்று பாருங்கள், ப்ளூ கலரு இல்லை பிளாக்கு 1/2 கிலோ. பாருங்கள், எனக்கு ½ kg பேக்கெட் இல்லை, அதனால் இதில் பண்ணியிருக்கேன். பிளாக்கில் ஒரு 1/2 கிலோ, பேரட் க்ரீனு 1/2 கிலோ, ரெட்டு 1/2 கிலோ, அப்புறம் இது வந்து ஃப்ளோரசன் கலரு 1/2 கிலோ, இது வந்துட்டு ப்ளூ கலரு 1/2 கிலோ, பாருங்கள் பிளாக் 1/2 கிலோ, பேரட் க்ரீன் 1/2 கிலோ, ரெட்டு 1/2 கிலோ, இது ஃப்ளோரசன் கலர் 1/2 கிலோ, இது வந்து ப்ளூ கலர் 1/2 கிலோ. அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்கை ப்ளூ வந்து 1 கிலோ கேட்டாங்க. என்கிட்ட 1 kg இல்லை, 3/4 கிலோ இருந்துச்சு. அதனால் நான் 3/4 கிலோ மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 3/4 கிலோ, இது 1/2 கிலோவும் இது 1/4 கிலோவும் 3/4 கிலோ. அப்புறம் வந்துட்டு இது ஆரஞ்சு கலர் பீட்ஸு, இது ஒரு 1/2 கிலோ. இது வந்துட்டு டார்க் க்ரீனு ஒரு 1/2 கிலோ. இது வந்து ரோஸு 1/2 கிலோ. பாருங்கள், மொத்தமாக 1 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ, 3 கிலோ, இது 1/4 கிலோ இருக்கட்டும். இது 4 கிலோ, 4.5 கிலோ, இது 1 கிலோ 5 கிலோ, இது 1 கிலோ 6 கிலோ, இதுவும் சேர்த்து இது 1/4 கிலோவும் ஒரு 100 கிராம் ஒயிட் மட்டும் ஒரு 100 கிராம் கேட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 கிலோ எல்லோ, 1 கிலோ கோல்டு, 2 கிலோ ஆச்சுங்களா. இது 3 கிலோ, இது 4 கிலோ, 5 கிலோ, 6 கிலோ, 6.5, இதோட சேர்த்துனா 7 கிலோ. பாருங்கள், 7 கிலோ பீட்ஸும் இந்த மாதிரி ஒயர்ஸும் கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு கிளாஸ் ஒயர் வந்துட்டு 8 கட்டு, அப்புறம் 2 கலர் வந்து ஒயிட் மட்டும் சாதா. பாருங்கள், அது கிளாஸ் ஒயரில் என்னென்னு பாருங்கள். இது வந்துட்டு தக்காளி ரெட்டு, இது சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஒயரு 2 கட்டு. இது வந்து கிளாஸ் ஒயரு. இது வந்துட்டு என்ன கலர்? இது கத்திரிப்பூ கலரு. அதாவது வந்து இந்த வீடியோக்கு அப்படி தெரியுது ப்ளூ கலர் மாதிரி, ஆனால் இது கத்திரிப்பூ, பர்பிள் இல்லை, கத்திரிப்பூ. அதாவது என்ன சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. வயலட் கலரு. இது வந்து சாதாரண ஒயிட் கலரு, சாதா ஒயிட்டு, நம்ம எப்போ நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த ஒயிட்டு. இது பாருங்கள், இது வந்து 2 கட்டு ஜிகினா ஒயரு, கோல்டு கலரு, 2 கட்டு ஜிகினா கோல்டு கலரு, இது 2. அப்புறம் இது பாருங்கள், இது வந்துட்டு இந்த க்ரீன் வந்து பாசிப்பயிறு க்ரீனு, இது வந்துட்டு கிளாஸ் ஒயர் தான். இது 2 கட்டு கேட்டாங்க. மொத்தம் ஒயரில் 10 கட்டு. 1 2 3 4 5 கட்டுக்கு 5 கலருக்கு 10 கட்டு. 10 கட்டுக்கு வந்து 2 கிலோ ஆகுது. அப்படியே வாங்கிக்கிங்கன்னு சரின்ட்டாங்க. 7 கிலோ பீட்ஸு ஃப்ரெண்ட்ஸ், 10 கட்டு ஒயரு ஒரு பக்கம் போகுது. இந்த கூடை மட்டும் ஆவடிக்கு போகுது. பாருங்கள், இந்த ஒரு கூடை மட்டும் ஆவடிக்கு போகுது. மொத்தம் 2 கொரியர் இன்னைக்கு நான் டிஸ்பேச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒயர்ஸு, இந்த மாதிரி பீட்ஸு, இந்த மாதிரி கூடைகள் வந்து வெரைட்டியாக நான் வந்துட்டு ஒரு 600 வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 600 வீடியோஸ்க்கு பக்கமாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் வீடியோவில் பழைய வீடியோவிலலாம் பாருங்கள். மோர் வீடியோஸ் வேணும்னா போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நான் எல்லா விதமான கூடைகளும் மேக் பண்ணியிருக்கேன்.
டிசைன் கூடைகள், ஸ்டைலு ஹேண்ட்பேக்கு, இந்த மாதிரி எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டாலும் சரி. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஆர்டர் கொடுங்க. என்னோடய வேலைப்பாடுகள் நீட்டாக இருக்கும். என்கிட்ட பீட்ஸ் வாங்குறவங்களே தான் இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி வேறு பக்கம் வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ எங்கிட்ட வாங்குறாங்க. இவங்க ரெகுலர் கஸ்டமர் மாதிரி ஒரு 2-3-4 ட்ரிப்பாட்டை என்கிட்ட வாங்கிட்டாங்க. அவங்க ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்களாம். அங்கே வந்துட்டு அதிகமாக ரேட் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னோடய பீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்துட்டு நான் ஆஃபரில் போட்டிருந்தேன் இல்லையா, ஆடி மாதம் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்னு. அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அது ஆஃபருக்காக போட்டதுன்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதே ப்ரைஸுக்கு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஆஃபருக்கு மட்டும்தான் அந்த ரேட் போட்டேன். ரெகுலராக என்னோடய ரேட் வந்து இது தான். நீங்கள் ஃபோன் பண்ணி விலை விசாரிக்கிறதா இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு வந்து கேளுங்க. பாருங்கள் என்னோடய பீட்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். என்னோடய ஒயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக தான் நான் சேல் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய பீட்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேவைப்படுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுசாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. உடனே வாட்ஸ்அப்புக்கு வந்துடுறீங்க. கிளாஸ் ஒயர் எவ்வளவு, பீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் ரேட்டு விலை விசாரிக்கிறதுக்காகவே தான் உங்கள்கிட்ட நாங்கள் ரேட் கேட்குறோன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு என்னோட இந்த கூடை பார்த்துட்டு உடனே இந்த கூடை என்ன விலை சிஸ்டர், என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விலை வச்சு நீங்கள் போடுங்க. பாருங்கள் என்னோடது இப்படி தான் இருக்கும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ஒயர்ஸு, பீட்ஸு, இந்த மாதிரி கூடைகளில் வந்து ஆல் டைப்பு, எல்லா டைப்புமே நான் போட்டிருக்கேன். 600 வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் வந்துடும். நான் வந்து வீடியோ போடும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அது என்ன உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போடலாம். இல்லையா உங்களுக்கு தேவைப்படுற கூடைகள் என்கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்டு எனக்கு வாங்கி போட்டுக்கலாம். தேவையானதை மட்டும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எது வேணும்னாலும் நான் வந்து அனுப்பி வைப்பேன். ஒயர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குன்ட்டு. அதே மாதிரி இது பாருங்கள், இது வந்து ஒரு ரெட்டு, தக்காளி ரெட்டு. ஆனால் இந்த கூடை வந்து கலரு செமையாக இருக்குது. பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி தேவைப்படுறவங்க மட்டும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட விலையும் கேட்குறாங்க. விலை கேட்டுட்டு கம்முன்னு போயிடுறாங்க. வாங்குறவங்க எங்கிட்ட ரெகுலராக தான் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா. எங்கிட்ட வாங்குறவங்க வந்துட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. புதுசாக வந்து விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விலைக்கு இந்த விலைக்கு அப்படின்ட்டு. எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னோட விலை இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாராக இருந்தாலும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் மட்டும் பார்க்குறீங்க, உடனே வந்துடுறீங்க. தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த கலர்ஸ் வேணும்னாலும் 100 கிராம் வேணும்னாலும் நான் அனுப்பிச்சி வைப்பேன் சரிங்களா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.